சென்னை மதுரவாயல் வக்கீல் தோட்டம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முகம் பிளாஸ்டிக் பையால் மூடப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெய் ஹரிஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெய் ஹரிஷ், இது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? வணக்கம் ஃபரிதா. சென்னை மதுரவாயல் பகுதியில் உள்ள வக்கீல் தோட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உதவி பேராசிரியர் கல்லூரி உதவி பேராசிரியர் ஒரு மர்மான முறையில் இருந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மதுரவாயல் வக்கீல் தோட்டம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் பிரகார்குமார் என்பவர் 32 வயது ஆகிறது. இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக சென்னை குன்றத்தூரில் உள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற இன்ஜினியரிங் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை அவர் உத்தரப்பிரதேசில் அவர் மனைவி அக்கன்ஷா தனது கணவருக்கு செல்போன் மூலமாக அவருக்கு தொடர்பு கொண்டுள்ளார். போனை எடுக்காதால் அவர் கல்லூரி பணிபுரியும் பேராசிரியர் விஜயகுமார் என்பதை தொடர்பு கொண்டுள்ளார். மேலும் பிரகார்குமார் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டின் கழிவறையில் முகத்தில் பிளாஸ்டிக் கவர் மூடப்பட்டு கட்டி இருந்த நிலையில் கிடந்துள்ளார். இது தொடர்பாக விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நேற்று மாலை முதலே இந்த வீடானது அவரது வீடு பூட்டியிருந்ததாகவும் விடுமுறை என்பதால் வழக்கமாக இருந்த பகுதியில் அமைதியாக தான் இருப்பார் என்றும் மொழி தெரியாத காரணத்தில் அக்கம் பக்கத்தினர் பெரிதாக பேச மாட்டார் எனவும் சொல்லப்படுகிறது. இவர் இந்த வீட்டில் இவர் நேற்று மாலை இவர் நண்பர் ஒருவர் வந்து பார்த்திருக்கிறார். அப்போது கதவு திறக்க முடியாமல் இருந்துள்ளது. அதன் பின்னர் இவர்கள் முயற்சித்து காலை 3 மணி அளவில் அந்த வீட்டினுடைய மற்றொரு சாவியை பெற்றுள்ளனர். மேலும் வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது உள்பக்கமாக தாளிட்டவாறு இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தாளிட்டு வருவதனால் அக்கம் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தொடர்ந்து அவரிடம் என்ன செய்வது என்று தெரியாமல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பின்னர் அந்த சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இவர் கழிவறையில் பிளாஸ்டிக் கவர் மாட்டிய நிலையில் இறந்த நிலையில் இருந்துள்ளார். இவரது உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய் ஹரிஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.